ஒரு அழகான கிராமத்தில் கண்ணன் தாத்தா என்ற நல்ல மனசுள்ளவர் ஒருவர் வாழ்ந்து வந்தார். அவருக்கு பெரிய ஒரு வாழைத் தோட்டம் இருந்தது. அதில் காய்த்துத் தொங்கிய வாழைப்பழங்கள் அவருக்கு பொக்கிஷம் போல் இருந்தது. அதே காட்டிலிருந்து ஒரு சுட்டிக் குரங்கு தினமும் அந்த தோட்டத்தை சுற்றிச் சுற்றி வந்தது. அதன் பெயர் சிம்பா. ஒரு நாள் கண்ணன் தாத்தா தோட்டத்தில் வேலை செய்து கொண்டிருந்தபோது சிம்பா மெதுவாக ஒரு வாழைக் குலத்தை நோட்டமிட்டது. தாத்தா அங்கிருந்து நகர்ந்ததும் சிம்பாவுக்கு கொண்டாட்டம். சட்டென்று ஓடி வந்து ஒரு பழுத்த வாழைப்பழத்தை பிடுங்கியது. ஐயோ குரங்கே! என்று கண்ணன் தாத்தா கத்த, சிம்பா ஒரே குதியில் தப்பித்து ஓடியது. ஆனால் ஒரு வாழைப்பழத்தில் அதன் பசி தீரவில்லை. அடுத்த நாள் தாத்தா இல்லாத நேரம் பார்த்து சிம்பா இன்னும் சில வாழைப்பழங்களை பறித்து ஓடியது. இதையெல்லாம் கவனித்த கண்ணன் தாத்தா சிரித்தார். இந்த குட்டி குரங்கும் பசியில்தான் இப்படிச் செய்கிறது என்று புரிந்து கொண்டார். அதன் பிறகு சிம்பாவுக்காக சில வாழைப்பழங்களை மரத்திலேயே விட்டுவிட ஆரம்பித்தார். சிம்பாவும் மகிழ்ச்சியோடு அவற்றை சாப்பிட்டு திருப்தியுடன் காட்டுக்குள் ஓடியது.